மணிக்கு மாலையை பார்க்க உன்னை எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்காப்பா. ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஃபைனலாக ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறோம். லோ பட்ஜெட்டில் ஒரு இது என்னங்க வர மாட்டேது, க்ளவுஸ் ஒன்று வாங்கினேங்க, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு இது கழட்டினா தான் மாஸ்க் கழட்ட முடியும். வெயிட் பண்ணுங்கள். எங்கே போனாலும் மாஸ்க்கு தெரியும் நினைக்கிறேன், சொல்லியிருப்பேன். மாஸ்க் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா கம்மி தாங்க ரேட்டு, ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. வண்டி ஓடும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அது நம்ம கொஞ்சம் வாங்கிங்க. ரைடிங் மூலமாக மொத்தம் மோஸ்ட்லி எது வாங்கும்போது ஃபஸ்ட் எல்லாம் க்ளவுஸ் தான் வாங்குவாங்க. அதனால் நானும் ஒன்று வாங்கினேன், நல்லா இருக்கு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா செயின் அந்த க்ளீன் பண்ணிட்டு இது பண்ணுறது, இவங்க பார்த்தா செயின் லூப் பண்ணுறது. நிறைய பேர் பார்த்தா செயின் லூப் பண்ணுறதுலே பார்த்தீங்கன்னா அதை க்ளீனும் பண்ணிக்கிறாங்க, லூப் பண்ணிக்கிறாங்க. அது பார்த்தா வேஸ்ட்டு தாங்க. அது ஒன்றுமே ஒன்றும் க்ளீன் ஆகாது. செயினை க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தா தனியாக ஒன்று இருக்குது, அதை வாங்கிங்க. நம்ம இன்றைக்கி அதான் பண்ண போகிறோம். இன்றைக்கி அதான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்க, நம்ம இதான் இப்போ பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா விஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேரில் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் க்ளீனிங். அது வந்து பார்த்தா செயினில் பார்த்தா அந்த எப்படி அந்த செயின் லூப் பண்ணால் மண்ணில் ஓட்டும்போது பார்த்தா எங்கெல்லாம் பார்த்தா மண்ணாக ஆகிடும். இந்த மண்ணாக ஆகும்போது நம்ம இந்த செயின் லூப்லேயே பண்ணாமல் பார்த்தா திரும்ப மண் எச்சா தான் ஓட்டு வந்துடும். அந்த மண் க்ளீனெலாம் ஆகாது. அதுக்கோசரம் இப்போ நம்ம இந்த செயினை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செயின் லூப் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம செயின் லூப் பண்ணலாமா? ப்ரெஷ்ஷு நம்ம வாங்கலிங்க. ப்ரெஷ்ஷு அதனால் என்னோடய பழைய ப்ரெஷ் இருந்தது, அதை நான் கொண்டு வந்துட்டேன். புது ப்ரெஷ் இன்றைக்கி தான் வாங்கினேன், அதனால் இதை கொண்டு வந்துட்டு. இது நார்மல் தாங்க. நாங்கள் செயின் லூப் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட் நம்ம அந்த எங்கே இடத்த நம்ம இது பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு மட்டும் இது பண்ணியிருந்தாலும் போதும். இது ஒரு ஆசிட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்படியே பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம தேய்ச்சாலே பாருங்க, நம்ம அவ்வளோதான் வந்துருச்சு. நம்ம இது செயின் ஃபுல்லாக க்ளீன் ஆச்சு பார்த்தீங்க. சார் ஓகேங்க, இப்போ நம்மள்ட்ட சென்டர் ஸ்டாண்டு போடாதனால ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து சாட்சி பிடிக்க வேண்டியதாங்க வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம அதை சுற்றி விட்டு இது அடிப்போம். இப்போ நம்ம அடித்ததுலேயே பார்த்தா அது பாதி இது போயிடுச்சுங்க. இப்போ இந்த ப்ரெஷ் எதுக்குன்னா நம்ம தேய்க்கிறதுக்கு தாங்க, அந்த அவ்வளோக்கும் போகாது. அதனால் அது தெரியுது. எனக்கு சவுண்டு வருது, எனக்கு அந்த கரெக்ட் மொத்தம் சவுண்டு வருது அந்த மண் அந்த இது படுறதுனால. அதான் அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம எல்லாம் பண்ணணும். இன்னொரு ரவுண்ட் நம்ம கொடுத்துக்கலாம் இதுக்கு. ஓகே, இது வந்து அந்த இப்போ நீங்கள் துரு பிடிச்சிருக்கோம் இல்லைங்க, துரு பிடிச்சிருக்கும் அந்த ஸ்டாண்ட்லாம் சைடு பண்ணும்போது மழை தண்ணி போட்டு துரு பிடிக்கும் போது கூட அங்கே கூட நீங்கள் அடிச்சிங்கன்னா நம்ம இது நம்ம டிஸ்கில் பார்த்தா ட்ரஸ்ட் இருக்குது, அதை க்ளீன் பண்ணும்போது காமிக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்க, இதான் பார்த்தீங்கன்னா விஸ்டா ஆட்டோ கேரில் பார்த்தீங்கன்னா செயின் லூப். இது நாங்கள் மாலில் வாங்கினேன். நான் அங்கே தான் அடிச்சுக்கிறேன், அதனால் அங்கே வாங்கினேன். அங்கே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அடிச்சு வாங்க. அந்த மோட்டோ அது வாங்கலாம் தான் பார்த்தேன், அது ஓவர் காஸ்ட் ஆகிப்போனால இப்போதைய எக்கனாமிக் ப்ராப்ளம்னால வாங்க முடியல. அதனால் இதை வாங்கிட்டேன். அது நல்லா தான் இருக்குது சொன்னாங்க. கையெல்லாம் வேறு போய் டிஷர்ட் இருக்குது, அதுக்கும் ஒரு மாதிரியாகி போச்சு. என்ன பண்ண இருக்குங்க
ஓகே, அதுக்கு நம்ம செயின் லூப் பண்ணிட்டு காமிக்கிறேன். அவ்வளோ அந்த மூணுலேயே பார்த்தா அதோட ஸ்ப்ரே மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, குச்சி மாதிரி. நல்லா தான் இருக்குது. சாரி கேமரா சாரி, அடுத்த புசுக்கு இருந்துச்சு. பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கேமரா மண்டை ஃபுல்லாக அதாகிடுச்சு. சரி பரவாயில்ல, ஓகே நல்லா தான் இருக்குது. நம்ம இதை வந்து குழுக்கு தான் அடிக்க சொன்னாங்க. இங்கே ஒரு டைம் அடிச்சு பார்க்க மாதிரி, இந்த டைம் இப்படி அடிச்சு பார்க்கலாம். ஓகே ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணலாம் சார். சாய்ங்க. கொஞ்சம் வேகமாக சுற்றி கொடுத்துங்க இது பண்ணோம். ஏய் ஐயோ இங்கேயே போயிடுச்சு, இருங்க. அது ஸ்ப்ரே அந்த வேகம் வரதுல கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால், வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து 3 கோட்டிங் கொடுக்குறேங்க. ஏன்னா சென்ட்ரலில் ஒரு இது பார்த்தீங்கன்னா, அப்புறம் சைடில் எனக்கு கொஞ்சம் வேகமாக சுற்றி விட்டு. ஓகேங்க, ஓவரால் செயின் லூப் வெற்றிகரமாக நல்லபடியாக பண்ணியாச்சு. இதை ஷோரூமில் போய் நாங்கள் போன டைம் நாங்கள் கொடுத்ததுக்கு எவ்வளோ கேட்டாங்க 350க்கு மேலே தான் கேட்டாங்க. இது நான் அண்ணா அவங்க செயினை கழட்டி க்ளீன் பண்ணுவாங்க ஃபுல்லாக, நம்ம இதை மட்டும் க்ளீன் பண்ணிக்குவோம். ஓகேங்க, இதோட இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதெல்லாம் இருக்குது, முடிச்சுட்டு நான் இப்போ நான் பேசிக்கிறேன். ஓகேங்க, இப்போ எல்லாம் முடிஞ்சுது. இப்போது அந்த அந்த ட்ரஸ்ட்டு எல்லாம் பட்டதுனால கொஞ்சம் அலைன் இதாகிடுச்சு, முடித்து தொடச்சிட்டு. முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம அந்த டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதாக சொன்னாலுங்க, அதை நம்ம பண்ணணும், அது பண்ண மறந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்க்கு அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஒர்க்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதாகுது. அங்கே அந்த ஸ்டாண்டு பக்கம்லாம் அந்த இது வச்சு நான் அதை காட்டுறேன். வா. சரி ஓகேங்க, இதாங்க அந்த டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த துரு பிடிச்ச மாதிரி இதெல்லாம் ஃபார்ம் ஆகுங்க, அதை இதில் க்ளீன் பண்ணலாம் சொன்னாங்க. ரெடி பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. காலையில் தான் தொடச்சேன், திரும்ப துடைக்க வேண்டியது, எத்தனை டைம் துடைக்கிறது இல்லை எனக்கு. சரி இப்போ பாருங்க, ஆஹா போகுதுங்க. ஆனால் ரொம்ப போகலை, லைட்டாக தெரியாமல் இருக்குது. ஃபஸ்ட்டு டார்க்காக தெரிகிற இது பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்குது, அவ்வளோதான். தேய்க்கணுங்க கொஞ்சம், தான் தேய்ச்சாதான் போகுது, என்ன போக மாட்டேங்குது. வண்டி வாங்குறது மட்டும் பிரச்சனை இல்லைங்க, அந்த வண்டி வாங்கிட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள ட்ரௌசர்கள் இருக்கு. எனக்கு இந்த கல்யாணம் ஆன புது பயிர்களுக்கெல்லாம் இந்த அப்பப்போ மேக்கப்பு இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி தான் இது இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சாரி, கல்யாணம் புது பொண்ணுங்களுக்கு பண்ணுவாங்களா மேக்கப்பு, அந்த மாதிரி. நான் என்னோட மாப்பிள்ளைங்க சொல்கிறேன்னு. இப்போ கிட்ட கொண்டா பார்க்கலாம்.
ஓகேங்க, ஒரு வழியாலாம் செயின் லூப் எல்லாம் முடிச்சாச்சுங்க. நீங்கள் போய் இந்த கடையில் போய் கொடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டைமும் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மன திருப்திக்கு நம்ம பண்ணிக்கலாம், நம்ம கையிலே பண்ணுறதை நம்ம பண்ணிக்கலாம். போய் நான் போன டைம் கொடுக்கும்போது பார்த்தா 320 மேலே தான் கேட்டாங்க. அதுக்கு இந்த ஸ்ப்ரே பார்த்தா நம்ம 300 வாங்கினா 4 டே நம்மளே பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அது எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு. அந்த மாதிரி பார்த்தா டிஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட்டாக இதாக வந்துச்சு. அந்த டிஸ்கில் வந்து ட்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது சொல்கிறாங்க. அந்த இப்போ போகிறதுக்கு நான் காமிச்சிருக்கேன், நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஓரளவுக்கு போயிடுச்சுங்க. நாங்கள் ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, போயிடுச்சு. இது அவ்வளோதாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ எண்டிங் வந்துட்டோம். இங்கே போனால் நான் மாஸ்க்கு போட்டுக்குங்க, யாரும் தெரியுமில்லைங்க. நம்ம பையன் மறந்துடாதீங்க. ஏன்னா என்னோடய எல்லா வீடியோலும் பையன் இருப்பாப்புல. இவ்வளோ நான் வீடியோவும் எடுக்கவும் மாட்டேன், எதுவும் பண்ணவும் மாட்டேன். அதனால் சொல்கிறேங்க. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். பரவாயில்லைங்க. இப்போ நம்ம போடுற வீடியோ ஒன்று பார்த்தோம் ஓரளவுக்கு வியூஸ் ரீச் ஆகுது, நல்லா ரீச் ஆகுதுங்க. இன்னும் சப்போர்ட் இன்னும் நான் கொஞ்சம் நிறைய எதிர்பார்க்குறேன். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் மீ, கீப் ராக்கிங். அப்புறம் என்ன, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். என்னது? ஓ, அதை பார்த்துட்டேன் வேட்டாப்ப. இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. நான் மறந்தாலும் நம்ம பசங்க நம்ம மறக்க மாட்டேங்க. ஏன்னா நம்ம டயலாக் அப்படி இருக்குது. எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான் எல்லாம் பண்ணுறது. நம்ம வீடியோவில் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். எல்லா வீடியோலாம் பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அதை பார்த்துங்க. ஓகேங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ, இதுக்கு மேலே நம்ம சீக்கிரமாக வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். அது கொஞ்சம் ஒர்க் பிஸி. அடுத்த வாரம் காலேஜ் ஓப்பன் ஆக போன்றாங்க. என்னென்ன பண்ண போகணும். இதுக்கு இத்தனை அந்த கேஜிஎஃப் படத்தில் மாதிரி ஓராறு வில்லங்க வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நம்ம கதையாச்சு. காலேஜு, மணி, அப்புறம் ஒர்க்கு. நம்ம தம்பி கூட ஒரு வகையில் நம்ம ப்ராப்ளம் தராப்பில்லைங்க அப்போ. இன்னும் அந்த ஆக்ஷன் ஆனதே இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணிசாமல் இருக்குங்க. இன்னும் அந்த ஹேண்டில் மட்டும் கொஞ்சம் வேலை இருக்குது, வேறு எதுவுமே இல்லை, எல்லாம் முடிச்சாச்சு. அதை முடிச்சுட்டு அதே ஒரு வீடியோவை எடுப்போம்.